அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த நாள். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி 3 நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் தனது நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து கன்னிராசினியர்களான உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் எண்ணி 3 நாளில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சூரியன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் சுக்கிரனும் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வர இருக்கிறார். அதன் பிறகு அவரால் நன்மை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லை என்றாலும் கூட அவரால் பாதகமும் இல்லை என்பதை நிசர்த்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. அதனால் துணிந்து முயற்சிகளை மேற்கொண்டு பொருளாதார ரீதியான வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக பின்னடைவையே சந்தித்து வந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் திருப்திகரமான ஒரு நிலை ஏற்பட இருக்குது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்க இருக்குது. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல குடும்பத்தின் நலனுக்கு மிகவும் இவை உகந்ததாகவும் இருக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் ஏற்பட இருக்கு. அதே போல புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி 3 நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்பட இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் வேலையில்லாத அன்பர்களுக்கு அதிக முயற்சியின்றி நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்க இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி 3 நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தக துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபத்துவ பாதையில்
நிலையில் சஞ்சரிக்கிறாங்க. சிறந்த தொழில் அபிவிருத்தியையும் உங்களுக்கு லாபத்தையும் அவை குறிக்குதுங்க. அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்து புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டில் புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்றி உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானமும் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை உதவும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. அதே போல உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை நீங்கள் ஏற்க நேரிடுங்க. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே அவ்வளவு சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருங்க. தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு கிடைக்குங்க. கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளை நிலம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு எண்ணி 3 நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கிய ஜீவன மற்றும் லாபஸ்தானத்தில் சுபபலம் பெற்று திகழ்வதால மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஒண்ணுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம முடிந்தவரைக்கு பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளித்தால் போதும். தோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.